வணக்க நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார 2 படத்தோட டீசரை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டீசர் என்ன மாதிரி இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வார 2ஓட டீசரை இன்றைக்கி ஜூனியர் என்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரை பார்க்கையில நம்ம ஜூனியர் என்டிஆருக்கும் நம்மளோட கிருத்திக் ரோஷனுக்கும் உள்ள கிளாஸை தான் இந்த படத்தோட கதையாக எடுக்க போகிறதா தெரியுது. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்த்துருப்போம். அதில் நம்ம டைகர் எரிஃப்க்கும் நம்மளோட கிருத்திக் ரோஷனுக்கும் ஒரு ஸ்மாஷாக காமிப்பாங்க. அந்த கிளாஸில் தான் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்றது தான் கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க. குறிப்பாக அந்த ஆர்மிக்காகவும் அதே மாதிரி அந்த ஏஜென்ட்ஸ் யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்க அவங்கள பற்றிலாம் டீட்டெயிலாக அலசி ஒரு வேறு லெவல் ஸ்டோரி லைனாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் பெருசாகி இப்போ 10 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அந்த 10 கேமியோவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த இது ஒரு பெரிய யூனிவர்ஸ் மாதிரி மாறிடுச்சு. இப்போ அந்த யூனிவர்ஸ் யாரும் கேமியோ கொடுக்குறாங்களா இல்லைன்றது இன்னும் கிளியராக தெரியல. ஆனால் இந்த டீசரை பார்க்கல எப்படி தோணுச்சுன்னா, இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். ஆனால் அவரை அங்கேருந்து அந்த ஸ்பை யூனிவர்ஸ்லேருந்து உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களை நான் எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நம்ம ஹிருத்திக் ரோஷனுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ள கிளாஸு எப்படி இவங்க அடுத்தடுத்து மூவ் பண்ண போகிறாங்க, நம்ம ஹிருத்திக் ரோஷன் அடுத்து யாரெல்லாம் கொல்ல போகிறா அப்படின்றது தான் படத்தோட கதையாக இருக்க போது. இதில் நிறையா கேமியோஸ், அதே மாதிரி நம்மளோட சல்மான் கான் வரலாம், அதே மாதிரி நம்ம ஷாருக் கான் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம பத்தான்லேயும் பார்த்தோம், அதே மாதிரி டைகர் 2லேயும் பார்த்தோம். 2 பேரும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் அந்த 2 பேரில் யார் வர போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போ ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்கும் அவங்க ஃபேன்ஸ் தரப்புலேருந்து நல்ல எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வார் 2 ஒரு எப்பிக்கான மூவியாக இருக்க போகுது. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 14 ரிலீஸ் ஆக போகிறதா இவங்கவே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இது ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நீங்கள் இந்த டீசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சு, இந்த டீசரை பார்க்கல இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.